சரி, இவரை அசீவ் பண்ணிக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் லைன் வாங்க வாங்க பிரபு வாங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. அவர் எடுத்து இப்போ ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் லெவல் இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த டவுன் லைன், இவருக்கு அடுத்த டவுன் லைன், அவருக்கு அடுத்த டவுன் லைன். ஓகேங்களா? இப்போ நமக்கு டூப்ளிகேஷன்ல ஒரு சின்ன லேக் இருக்கு. நம்ம ஸ்பான்சர் இன்கம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஹிஞ்ச் இதுல இருக்கு. என்ன நமக்கு புரியல. இதை பிரேக் பண்றதுக்கு ஒரு சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ இவரோட ஸ்பான்சர் இன்கம் இவங்களுக்கு வருமா? இவரோட ஸ்பான்சர் இன்கம் இவங்களுக்கு வரும். இவரோடது இவங்களுக்கு வரும். ஆமா, இவரோடது இவங்களுக்கு வருமா? அதனால கண்டா வேலை செய்யாம இருக்கீங்களா? வர வச்சா நல்லா இருக்குமா? சரி, பண்ணலாமா கேக்குறேன். நம்ம டவுன் லைன் ஒரு 4 லெவல் வரைக்கும் டெவலப் பண்றது வரைக்கும் நமக்கு ஸ்பான்சர் இன்கம் வருது அப்படின்னா நல்லா இருக்குமா? இவருக்கு அடுத்து உள்ள ஒருத்தர் ரமேஷ் பண்ணிக்கோங்க. இவங்களோட 4வது லெவல், இவங்க ஃபர்ஸ்ட் லெவல், அவங்க 0 லெவல்னு வச்சுக்கோங்க. நீ டாப் ஆஃப் லைன். இவங்களோட ஃபர்ஸ்ட் லெவல், இவரோட டவுன் லைன் இவங்க, இவங்க டவுன் லைன் இவங்க, இவங்க டவுன் லைன் அவங்க. அப்ப 4 லெவல் அவர் ரமேஷை ஜாயின் பண்ணி விட்டா கூட, இவர் ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணா கூட அதன் மூலமா ஒரு ஸ்பான்சர் இன்கம் இவங்களுக்கு வந்தா அது உங்களுக்கு எனர்ஜியா ஒர்க் பண்ண வைக்க முடியுமா? கண்டிப்பா. ஈரோடு தான். ஓகேங்களா? இதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது ட்ரையல் தான். நான் சொல்லியிருக்கிறது, நான் அதைத்தான் சொன்னேன். நானு பல விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானு எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்படின்னா ஸ்பீடு அப்படி போகும். பட் அதுக்கு பேஸ் வேணும். நான் அதான் சொல்றேன். எனக்கு ஒரு பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நெட்வொர்க்ல ஒரு புரட்சிங்கிறது நம்ம கம்பெனி மட்டும்தான். ஓகேங்களா? அதனால இந்த பிரீமியம் இப்போ நான் சொல்றேன் 4வது லெவல் வரைக்கும் எழுது, கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? இது ட்ரையல்னா மெயின் ஃபீச்சர்னு நிறைய இதோட பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கு. இது ஜஸ்ட் இன்னைக்கு சரி எல்லாரும் வந்திருக்கீங்க, வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. ஒரு சின்ன டீஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால மிகப்பெரிய வெற்றியோட போய்கிட்டு இருக்கோம். அதனால சிறப்பா செய்வோம். நம்ம டூப்ளிகேஷன் மட்டும் பாருங்க, எந்த இதுவும் கிடையாது. நம்ம சக்சஸ் எங்கேயோ போகும். ஓகேங்களா? தேங்க்யூ. டவுட் கிளியர் பண்ணிடுவோம். போது அவருக்கு ஆர்வம் என்னது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்னன்னா சொல்லுங்க. இப்ப நீங்க ஸ்பான்சர் இன்கம் உங்க லெவலுக்கு வாங்குறீங்களா இல்லையா? சரி, அதுல என்னென்ன நாம்ஸ் இருக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல சொல்லுங்க. போதும், முடிஞ்சது. அதுலயே முடிஞ்சது. நம்ம யாரைனா ஜாயின் பண்ணி விட சொல்லலையே. இஷ்டம் இருந்தா ஜாயின் பண்ணி விடுங்க. லெவல் இன்கம் வேணும்னா ஜாயின் பண்ணி விடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நீங்க ஒரு ஆளை சேர்த்து உள்ளனால உங்களுக்கு லெவல் இன்கம் வரப்போகுது. ஓகேங்களா? ஸ்பான்சர் இன்கம் வேணும்னா சேர்த்து விடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க அதை பத்தி வருத்தப்படவே இல்லை. நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இப்ப 4 லெவலுக்கு ஸ்பான்சர் இன்கம் போற மாதிரி சொல்லிருக்கீங்க. புது அப்டேட் லெவலுக்கு மாறும் பொழுது பழைய ஸ்பான்சர் இன்கம்ல வேறுபாடு இருக்குமா? இந்த புது அப்டேட் வரும்பொழுது ஏற்கனவே வந்துட்டு இருக்க பழைய ஸ்பான்சர் அமௌண்ட் குறையுமா?
ஆனா உங்க தலையில கை வைக்க மாட்டோம் நான். ஓகேங்களா?